ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிண்டு ஃபுட்டிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு பன்னீர் கிரேவி பண்ண பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 பன்னீர் பேக்கெட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி க்ரீமியாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கொத்தமல்லி, இது ஒரு 10-15 முந்திரி பருப்பு இருக்கும், அது நல்ல க்ரீமாக அரைச்சி வச்சுருக்கேன். மற்றபடி இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸு. இப்போ செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கின்னு ஆயில் சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே இது வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கின்னு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கின்னு, பாருங்கள் இப்படி சூடு ஏறதுக்கு முன்னாடியே இந்த பன்னீரை போட்டு நம்ம லைட்டாக அப்படி கோட்டிங் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க, ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படி எல்லா காரம்லாம் இதில் கோட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா கூட ரப்பராக இருக்கும், அது நல்லா டைமிங் பார்த்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் வதங்கின மாதிரி சுருண்டு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்ந்து இதை பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கலந்து சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், கலர் நல்லா வரும். இது தனியா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மஞ்சப்பொடி. இப்போ ஜீரகத்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டுக்கின்னு நல்லா இதோடவே சேர்ந்து நல்லா இந்த ஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்ச பண்ணிக்கோங்க. தக்காளி 4 தக்காளி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தோம்னா டேஸ்ட் கூடுதலாக வரும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற சால்ட்டை சேர்த்துக்கலாம். முன்ன வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்தோம், இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடி கொஞ்சம் அதை கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு தயிர் வச்சுருக்கேன், புளிக்காத தயிர், அதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது மசாலா ஸ்மெல்லாம் போகணும் இல்லைங்களா, இது ரொம்ப திக்காக இருக்குது, நம்மளுக்கு தேவையான கிரேவி வேணும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டுங்க, பார்க்கலாம். ஒரு லிட்டு போட்டு மூடி வைக்கலாம்.
முந்திரி பருப்பு க்ரீம் போட்டது மேலே ஸ்டவ்வெல்லாம் தெரிக்கும். ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம்னா அதுக்குள்ளவே இருக்கும். பாருங்கள், இப்போ நான் மூடி திறக்கிறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துன்னு முதல்ல சேர்த்தா கசந்துடும். இதுதான் ஃபைனலாக சேர்க்கலாம். இதை கலரிட்டு கலர் பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு. இன்னும் காஷ்மீரி பவுடர் போட்டிருந்தா இன்னும் ரெட் டிஷ்ஷாக வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இதை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப இது ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு கப்பு கொத்தமல்லி இப்படி தூவிட்டு நல்லா கொஞ்சம் ஹோட்டல்லலாம் இருக்கும் இல்லைங்களா ஸ்வீட்னஸ்க்கு, அதுக்கு சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரிட்டு முடிஞ்சதுங்க. ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சதுங்க. இது சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, கீ ரைஸ்க்கு, ஜீரா ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். பட்டர் சாப்பிட்றவங்க ஃபைனலாக ஒரு பீஸ் இந்த பட்டர் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.